ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நம்ம வீட்டிலையே ஈஸியாக எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர். உங்கள்கிட்ட நார்மல் சுகர் இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து சின்னமன் பவுடர் வந்து என்கிட்ட இருக்கிறதுனால ஆட் பண்ணுறேன். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சர்க்கரை அரைக்கும் போதே வந்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டையை போட்டு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பட்டர் வந்துட்டு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் மில்க்கு தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். பால் வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளர் வந்துட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உள்ளே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 3 டம்ளர் எடுத்திருக்கேன். 3க்குமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே வந்து நீங்கள் கொஞ்சமாக கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா அதை டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம மாவை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு மாவு ஊற்றுனீங்க அப்படின்னா வந்துட்டு அது பொங்கி வரும்போது கரெக்டாக வரும். ஸோ இப்போ எனக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ண மாவு வந்து கரெக்டாக 3 டம்ளருக்கு வந்திருக்கு. அதுவும் கரெக்டாக 3/4 டம்ளர் தான் நான் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்டாண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த டம்ளரை வந்து வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த கேஸ்கெட் எடுத்துட்டேன். அதே மாதிரி அந்த விசிலையும் வந்துட்டு எடுத்துருங்க. 2யுமே எடுத்துகிட்டு நம்ம ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு வந்துட்டு இதை நீங்கள் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து ஹை ஹீட்லலாம் வச்சிடக்கூடாது. நம்ம வந்துட்டு லோ ஹீட்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டோம்னா டம்ளர்லேருந்து அழகாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்துட்டு நீங்கள் அப்படி கட் பண்ணி அழகாக வந்து பசங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹெல்த்தியான கேக் வந்து வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பபாய்.